அதாவது பிஎம்சினா புதுசா ஸ்கூல் கட்ட போறது அதேதான், அதே ஸ்கூல் தான். மொத்தம் இந்தியா முழுக்க 14,500 பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை தரம் உயர்த்துறது தான் பிஎம்ஸ்ரீ திட்டம். வரல அதெல்லாம் 14,500 ஸ்கூல் மொத்தம்னு ஒதுக்கிட்டாங்க நிதி. ஓகேங்களா, 30,000 கோடி ஏதோ ஒதுக்கி இருக்காங்க. ஸ்கூல் தமிழ்நாட்டுல எத்தனை அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்? 37,387. 37,387 பள்ளிகள். அதுல 14,000 பள்ளி பிஎம்ஸ்ரீ பள்ளிகளா? அதெல்லாம் இல்ல, தப்பு. இந்தியா முழுக்க 14,500. தமிழ்நாட்டுல எவ்வளவு? அதுக்குதான் வரேன். இப்ப இந்த 14,500ன்றது இந்தியா முழுக்க ஒதுக்கி இருக்காங்க இல்லையா, அதுல எல்லா நவோதயாவும் சேர்த்துக்க சொல்றாங்க. 661 ஸ்கூலு. ஓகேவா, எல்லா கேந்திர வித்யாலயா 1253 ஸ்கூலு, எல்லா சைனிக் பள்ளிகள் 33 ஸ்கூலு. இப்ப இந்த மூணும் சேர்த்தீங்கன்னா 1947 வருது. அது 14,500 கழிச்சிங்கன்னா 12,553 இந்தியா முழுக்க பிஎம்ஸ்ரீ திட்டம். அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும்னா 250 ஸ்கூல் வரும். 250 ஸ்கூல்ல நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த நினைக்கிறீங்க. ஹிந்தின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. புதிய கல்விக் கொள்கையில எந்த இடத்துல ஹிந்தி இருக்குன்னு நீங்க காமிச்சிருங்க, நான் ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேனே, ஹிந்தின்னு சொல்றது பொய். 38,000 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறோம்னு சொல்றது பொய். எல்லாமே பொய்யின் அடிப்படையிலே எவ்வளோ நாள் தான் நீங்க வந்து உங்க பிரச்சாரத்தை பண்ணீங்க. அதனாலதான் அண்ணாமலைக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மையை பேசுங்களேன். ஹிந்தின்றது இதுக்கு முன்னாடி இருந்த கொள்கையில இருந்து இப்ப எந்த மொழி வேணாலும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. நான் என்ன கேட்குறேன், 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறது உங்களுக்கு பிரச்சனைனா, ஏற்கனவே 2000 ஸ்கூல்ல எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? 2000 ஸ்கூல் சிபிஎஸ்இ இருங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எவ்வளவு ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருக்கு தெரியுமா? நான் படிச்சது 2008 +2 முடிச்சேன். எல்லாருமே அதாவது ஹிந்தி தான் படிக்கிறாங்கன்றது கிடையாது. எனக்கு ஹிந்தி தான் இருந்தது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8வது வரைக்கும் ஹிந்தி வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட். எனக்கு 3rd லாங்குவேஜ். நான் படிச்சது ஒரு சாதாரணமான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. அண்ணாமலை சொல்றாருல, மொத்தம் பிரைவேட் ஸ்கூல்ல 58 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அது 30 லட்சம் பேராச்சும் மும்மொழியில படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அது உண்மைதான். நீங்க ஆதான் டிவில இருந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெட்ரிக் சிபிஎஸ்சியை தள்ளிடுங்க. சிபிஎஸ்சியில கம்பல்சரி இருக்கு 2000 ஸ்கூல்ல ஒதுக்கி வச்சிருவோம். மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 100 ஸ்கூல்ல போய் பிரைவேட் மெட்ரிக் ஸ்கூல்ல சர்வே எடுத்தீங்கன்னா 95 ஸ்கூல்ல 3வது மொழி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஹிந்தி தான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்துல. சமஸ்கிருதம் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மன் இருக்கு, மலையாளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இப்போ 3000 கோடி மத்திய அரசுல இருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை வச்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிமொழிக்கு போயிடுமா? உங்க வீட்டுக்காரங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் மும்மொழி கொள்கை வச்சிருக்கீங்கல்ல. இங்க நடைமுறையில் என்ன இருக்கோ அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்ன்றாங்க. எங்க நடைமுறையில் இல்லையே. அந்த இருமொழி பாடமே அவங்க வந்து இன்னைக்கு வந்து மேம்பட்டு வராங்க ஓரளவுக்கு. அதையுமே மிகப்பெரிய சிக்கல்ல தான் அவங்க படிச்சுட்டு வெளியே வராங்க. கரெக்டுங்களா இல்லையா? நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. ஏன்னா மும்மொழி கொள்கைன்றது 10வது 12வதுக்குலாம் கிடையாது. சரி, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். அதுலயும் எக்ஸாம் எல்லாம் வேணான்ட்டாங்க. மும்மொழி கொள்கையா படிக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு ஆசிரியர்களை வச்சு பேசுறதுக்கு கற்றுக் கொடுங்க. வெளியூருக்கு போனாங்கன்னா, வேற ஊருக்கு போனாங்கன்னா அந்த மொழி எப்படி பேசுறதுன்றது இன்டராக்டிவா ஒரு கேம்ஸ் மூலமாவோ ஒரு பிளே மூலமாவோ சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன கஷ்டம்? ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டு கண்டிப்பா அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. திமுகவும் அதெல்லாம் படிக்க எங்க தயாரா இருக்காங்க? நீங்க குடுக்கறதுக்கு ரெடி இல்லையா? படிச்சுக்கிறாங்க சார். திருப்பி அரசாங்க இது பண்ணாதீங்க. இல்ல, அரசாங்க பள்ளியில ஒரு பிள்ளைக்கு விருப்பம் இருக்கு 3வது மொழினா உங்களால சொல்லி கொடுக்க முடியுமா? அவ்வளவுதான் கேள்வி. விருப்பம் இருக்கு படிச்சுக்கலாம்னா பிரைவேட்ல போய் காசு கட்டி படிச்சுக்கோன்றீங்க. இங்கதான் இருக்கு இந்தி பிரச்சார சபா, பணம் கொடுத்து படிச்சுக்கோன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஸ்கூல்லயே நாங்க எப்பவும் என்ன சொல்றோம், மும்மொழி கொள்கை கம்பல்சரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு மொழியை கத்து கொடுங்க. என்ன சொல்றேன், நீங்க வந்து ஹிந்தி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஹிந்தி வேணான்றீங்க. நீங்க தான் திராவிட பாரம்பரியம், திராவிட கலாச்சாரம், திராவிட கொள்கை, திராவிட நாடு, திராவிட இனம், திராவிடியன் ஸ்டாக்குன்றீங்களே. திராவிட ஸ்டாக்ல எவ்வளவு மொழி இருக்கு? தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, துளு இருக்கு. இது நீங்க ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க. நீங்க வந்து டீச்சர்ஸ் இல்லைன்னா கேரளா பினராயி விஜயன் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. நீங்க வந்து கோவிட் அப்போ ஆக்சிஜன் கொடுக்கலனாலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க தானே நீங்க கேரளால சொல்லி 500 டீச்சர் அனுப்ப சொல்லுங்க, ஆந்திரால சொல்லி அனுப்ப சொல்லுங்க. திராவிடம் சொல்றீங்களே, இதுக்கு கூட பயன்படாத திராவிடம் எதுக்கு பயன்படுது?